நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 403வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆல்ரெடி ராசி போஸ்டர்ஸ் பற்றி நான் காமிச்சிருந்தேன். அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி அவள் அதை கரெக்டாக நேற்று அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி லலிதா ஜெயந்தி ஒரே அமுக்கலப்படுறது. லலிதா ஜெயந்தி பற்றி எனக்காகவே தெரியாது. எனக்கு சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அவளுக்கும் தெரியல. வசந்தி மாமி ஷீஸ் அபவுட் 8 இயர்ஸ். ஆனால் அவள் 50 வருஷமாக காமாட்சி மண்டியில் நடத்துகிற லலிதாம்பா கல்யாணம் 14ஆம் தேதி 14th அன்றைக்கி வச்சுருக்கா. அவள் இன்விடேஷன்லாம் வந்திருக்கு. சரி, என்னடா அது லலிதாம்பா கல்யாணம் தாண்டா இருக்குது 14ஆம் தேதி, 12ஆம் தேதி சொல்கிறீடா நீன்னா. 12ஆம் தேதி லலிதா ஜெயந்தின்னு சொல்லியிருக்க. அதாவது மாக மாதம்ன்றது மாசி மாதம் நாளைக்கு பிறக்கப்படுறது. ஸோ மாசி மாதம் பௌர்ணமி வருது. கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிடுறாது நார்த் இந்தியாவில். அவள் தசமகா வித்யாவில் வர திருமண சுந்தரி சோடசி அதனுடைய ஜெயந்தின்னு அவள் சொல்கிறாள். அது எப்படி நமக்கு தெரியாது. நமக்கு சவுத் இந்தியாவில் பழக்கம் இல்லை. அது சவுத் இந்தியா மீன்ஸ் தமிழ்நாட்டிலலாம் அது மாதிரி பழக்கம் இல்லை. பட் இருப்பினும் இது இந்த ராசி ப்ரோசஸ் இதுக்கு நான் போயிருக்கும்போது எங்கள் காலத்தில் இந்த லினோலியா அப்படின்ற அந்த இம்போர்ட்டட் சோப்பு அதனோட அட்வர்டைஸ்மெண்ட்டு கொண்ட ராஜராஜேஸ்வரி படம் அந்த காலத்தில் இருந்து எங்கள் காலத்தில் பிங்க் கலர் ராஜராஜேஸ்வரி. அதில் சிம்மம் இருக்கும் கீழே காலடியில். எல்லா தேவர்களும் சின்னதாக இருப்பான். அதில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே இருப்பான். அதில் முருகர் விநாயகர் எல்லாமே இருக்கும். அந்த படம் அது டேமேஜ் ஆகி போயிடுது அப்படியே இந்த படம். அதை ராசி போஸ்டர்ஸில் போயிருக்கும்போது தேவராஜ பக்தரில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருக்கும்போது அவர் காமிச்சார். இந்த கேபி முரளின்னு சொல்லிட்டு அவர் காமிக்கும்போது நான் எனக்கு போட்டு கொடுங்கன்னு. டெஃபினட்டாக போட்டு தரேன் சார், ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வந்துடுறேன்னா 3 ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்தா. கருமாரி அம்மன், பழைய இந்த மாதவன் போட்ட கருமாரி அம்மன், இந்த புவனேஸ்வரி அம்மன் ஒன்று. இந்த ராஜராஜேஸ்வரி தான் இருக்குதுலே பெருசு, ஆதி காலத்து ராஜராஜேஸ்வரி. பட் எங்காலத்தில் இந்த படத்தில் அந்த கையில் சங்கு சக்கரம் இருக்க மாதிரி இருந்தது. பட் சேம் உருவம், மேல் கையில் சங்கு சக்கரம் அது மேலே வஸ்திரங்கள் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். சேம் படம். இந்த காமிச்சிற படத்தில் பாஷாங்கோஷத்தோடைய தான் இருக்குது. சரி, அதை ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். அது நேற்று வந்தது. சரி, நான் எங்கிட்ட இருக்கிற ராஜராஜேஸ்வரி படத்தை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதில் ஃப்ரேம் பண்ணலாம் பார்த்தா அதோட பெருசாக இருக்குன்ட்டான். அதை சரி ஃபுல் புது ஃப்ரேமாகவும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ லலிதா ஜெயந்தி இன்றைக்கி பாயசம் பண்ணியாச்சு. பைத்தம்பருப்பு பாயசம் கடலைப்பருப்பு போட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லலிதா ஜெயந்திங்கும் போது ஐ வாண்ட் டு ரிலி இந்த அம்பாவை வச்சு பூஜை பண்ணோன்னு ஆசைப்பட்டு ஃப்ரேமை பண்ணி வந்துடுது. இப்போ ஜஸ்ட் நோ இட்ஸ் தரையோட 5 minutes கூட ஆகலை. இதுதான் படம். இது 2 அடி உயரம், 1 அடி அகலம் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா தேவர்கள் மகள் எல்லாம் இருக்க பாருங்க. இந்த சைடில் சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார், எல்லாம் இருக்கா. முருகர், விநாயகர் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, நாரதர் இருக்கார், தும்புரு இருக்கார், மகரிஷிகள்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கா. லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கா, ராஜராஜேஸ்வரி இருப்பரமா. அம்பாள் பாஷாங்கோஷத்துக்கு கரும்பு வில்லும் புஷ்பமானதை வச்சு உட்காந்துருக்கா. இது லினோலியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த காலத்தில் வந்த படம். அது அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் அவ்வளோதான் தவிர. பட் இந்த படம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம், கிடைக்காது. நானும் கிட்டத்தட்ட என்னுடைய 30-40 வருஷ தேடலில் ராசி போஸ்டர்ஸ் தான் காமிச்சாங்க. சார் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் பொண்ணு தான் நான் பண்ணி போனது. எனக்கு லலிதா ஜெயந்திக்கு படம் போட்டே தாத்துக்கு இதை காமிக்கணும் ஆசைப்பட்டேன் நான். இப்போ தான் அந்த படம் போட்ட கொண்டு பாபுன்ற சிஷ்ய பையன் அவன் கொண்டு கொடுத்தான். ஸோ உள்ள சாமி ரூம் டக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த லலிதா ஜெயந்தி இருக்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இவர் யக்ஞரத்னம் அவர் நம்பர் 15 ஆரியபுரத்தில் ஃபர்ஸ்ட் மைன் ரோடில் அவள் கிரகம் இருக்குது. விமர்சானந்தநாதன்ற அவர் அவாத்து பெரியவர் ஒருத்தர். அந்த காலத்தில் சமாதி ஆகிட்டார், சன்னியாசி வாங்கிட்டு சமாதி ஆகிட்டார் அவர். அதோட மேலே சோடசிக்கு ஒரு கோவில் கட்டிருக்கா அவாத்தில். அதையே நான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். ஸோ அவள் போட்ட சிடியில் அவள் புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு தே ஆர் ட்ராவலிங். லலிதான்ற மாமியும் அவரும் ட்ராவல் பண்ணி எல்லாருக்கும் உபதேசம்லாம் எடுத்து வைக்கிறா. ஸோ அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கா போல இருக்கவா.
ஸோ அமெரிக்காலேயும் எடுத்திருக்கா, நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணி வச்சுருக்கா. தேர் ஆர் சார்ஜிங் அண்ட் ஆல் தட். கிளாஸஸ் வேறு ரன் பண்ணுறா, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாவ. அவள் போட்ட அந்த சிடியில் ஒரு இது இருந்தது, அம்பிகா ஆச்சரிய அஷ்டோத்திர சதநாமா அப்படின்ட்டு. நான் ஆச்சாரியான்னு படித்தேன், ஆச்சரிய. இது நான் ஸ்பீடாக படிக்கிறேன் பாருங்க. அப்பா சொன்ன அந்த ராகத்தில் படிக்கிறேன். परमानंदलगिरी परचन्न दीपिका स्वयं प्रकाश करुणा नित्य वैभवचारिणी विचित्य केवला कंठ सत्यकलात्मरूपिणी आदिमत्यार्गिता महामाया विलासिनी गुणत्यज परिच्छेद्या सर्वत्र प्रकाशिनी श्रीवंशभावरसिका जगत् सर्गादिलंपड अशेष नाम रूपादि भेद क्षेत्र विप्रभ अनादिवासना रूप वासुन प्रपंचिक प्रपंच समप्रौढ़ा सरासर जगन्मयी समस्त जगदाधारा सर्वसंजीविनी सुख भक्त सेतु मयानंद स्वात्म स्वार्थ वैभव प्रमा सर्वा कृष्ण पश्चादि सर्वकर्म तुरंतर विज्ञान परमानंद विद्या संतान सिद्धित आयुर आरोग्य सौभाग्य फल स्वीकृति भाग्यता धन धान्य मणिवस्त्र भूषालेपन माल्यता ग्रहत राम महाराज्य साम्राज्यदायिनी साम्राज्य सुखदायिनी सप्तांग शक्ति संपूर्ण सार्वभौम फलप्रद ब्रह्म विष्णु शिवेन्द्रादि पद विश्राणक्षम मुक्ति मुक्ति भक्ति वीरत्वदायिनी निग्रहग्रहायक्ष ज्ञानदैतदायिनी नरकाय प्रवेशादि योगसत्यप्रदायिनी शिष्टसञ्जीनी प्रौढादिष्टसंहारित लीला विनिर्विदाक अनेक कोटि ब्रह्मांड मंडल एकस्य अनगात्मिक नादारूपिणी अर्थांगिनेश्वरी सर्वशक्तिमयी नित्य श्रृंगार सप्रिय निष्ठा पुष्टा परिचिन्न नित्य यवनचारिणी नित्य यवन मोहिनी समस्त देवता रूपा सर्वदेवादिदेवता देव ऋषि पितृ सिद्धादि योगिनी भैरवात्मिक निधि सिद्धि मणिमुद्रा शास्त्र अस्त्र वासुर सत्र सामर बादित्र पदक व्यजनाचित हर्षित वरद पदाद मध्य सुनो शोभित पुरोहित कुलाचार्य कुल शिष्या जीवित शुद्धा समुद्र मध्यांत शरत्निवासिनी मणिद्वीपांतर प्रत्येक कदम्बवनवासिनी शिंदामणि गहांधस्थ मणिमंडल मध्यक रत्न सिंहासना प्रोक्त शिव मंजायदायिनी सदाशिव महालिंग मूल संकट योनिक अन्योलिंग संकष्ट कंडु संभूत मानस कलोत्बिंदुकालिन्या दुर्जनाद परंपरा नादानंद संतज्ञ भक्त वासु अमृदय कामराज महातंत्र रहस्यासृष्ण महार पंचकोद्भूत पुरोडालस सुंदरी श्रीशक्राजलया श्री विद्या मंत्र विग्रह अखंड सच्चिदानंद शिवशक्ति रूपिणी त्रिपुरेशी महात्रिपुर सुंदरी त्रिभुवासरसिक त्रिपुराशी स्वरूपिणी महासत्म मनांधस्थ श्री महात्रिपुरमारिणी महात्रिपुर शुद्धांब श्री महात्रिपुरांबिका नवचक्र कमादेव्या महात्रिपुर भैरवी श्री मात्रे ललिता बाला राजराजेश्वरी शिव उत्पत्ति संहार कर्मचक्र निवासिनी अट्टेमेरु मध्यस्थ चक्रस्थ सर्वलोक मकेश्वरी वल्मीक मध्यस्थ जम्बुवन निवासिनी अरुणाचल सिंहस्थ व्याकरालय निवासिनी श्री कालहस्तिनिलया काशीपुर निवासिनी श्रीमत् कैलासनिलय द्वादशांतमगेश्वरी श्री षोडशांतर मध्यस्थ सर्ववेदांत रक्षित श्रुति स्मृति पुराण इतिहास कामेदि कलेश्वरी भूतभौतिक तन्मांत्रा देवता प्राण हिरण्मयी जीवेश्वर ब्रह्मरूप श्री गुणाट्या गुणात्मिक अवस्थारस्त्य निर्मुक्त वाक्रम महीमयी गायत्री भुवनेशानी दुर्गा काल्यादिरूपिणी मत्स्यकूर्म वराग नाना रूप विलासिनी महायोगीश्वराराध्य महावीर वरप्रद सिद्धेश्वर कुलाराध्य श्रीमत् शरण वैभव श्री ललिता महा त्रिपुर सुंदरी அப்படி முடிகிறது இந்த பாட்டு. இது அம்பிகா ஆச்சரிய அஷ்டோத்திர சதநாமாவளி. இதில் புக்கிலெல்லாம் சோக புக்கிலெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அது நம்ம பார்க்கணும், தேடி பார்க்கணும். அதை இது எங்கே இருக்குது எனக்கு என்ன கேள்வி கேட்காதுங்க. யூ ஹேவ் டு சர்ச். அதாவது இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்ரீவித்யா புக்கு எது இருந்தாலும் அந்த ஞானப்பிரகாச புக்கில் இருக்குது. அது தட் ஐ கேன்
ஸ்ரீவித்யா நவரத்ன மாலான்ற புக்கில் இது இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இது வந்து நான் தனியாக அந்த காலத்தில் வந்து நான் கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன் பூஜைக்காக. ரொம்ப அருமையானது. ஏன்னா வந்து இன்றைக்கி லலிதா ஜெயந்தினால் இதை நான் ஷேர் பண்ணுறத. லலிதாம்பா வந்து இதில் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் காமாட்சியும் லலிதா மகாத்திருப்பதி சொல்லியிருக்கு. அங்கே வந்து இது பண்ணிட்டு ஐப்பசி பூரத்துலேருந்து அம்பாள் வந்து இந்த பிலாகாசத்தில் வந்தான்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதில் வந்தது பாலாஸ்வரூபமாக வந்தா 2 கை அம்பாளாக வந்தால் அதுதான் வந்து பங்காரு காமாட்சி. இப்போ இதில் இருக்குது தஞ்சாவூரில் தனி கோவிலாக இருக்குது. இப்போ ஒரிஜினலாக இங்கே இருந்தது. முஸ்லீம் படைப்படி பயந்து பாடை கட்டி எடுத்து போயிட்டான் அந்த விக்கிரகத்தை. சுத்தமான தங்கம். இப்போ 916 கோல்டுன்னு சொல்லுது. அதோட ஒன்று சவஸ்தி அது மேலே புனுக்கு சட்டம் தான் சாத்திருப்பா. கருப்பாக தான் தெரியும். நோபன் ஷுட் நோட்டீஸ்ன்றதுக்காக நல்ல மீனாட்சி அம்மன் நாட்டிருக்கும். 2 கை அம்பாள், ஒரு கையில் வந்து புஷ்பம் வச்சுட்டு கிளியோடு இருக்கும் அம்பாள். வெள்ளி மண்டபத்துக்கு தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி கோவில் போயிருக்கேன். அப்போ இருந்த ராஜா வந்து சரபோஜி மகாராஜா வம்சத்தில் வந்து அது அங்கே அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவிலே கட்டிட்டா உள்ளே வச்சுட்டா. அதை காஞ்சிபுரத்தை திருப்பி கொண்டு முடியல. ஸோ இப்போ காஞ்சிபுரத்துக்கு மிச்சம்லாம் இருக்கிறது தவிர அந்த ஸ்வர்ண காமாட்சி இல்லை. ஸ்வர்ண காமாட்சி பேர் தான் பங்காரு காமாட்சி. ஸோ இதையே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா இங்கே இதுவாக பண்ணுறது காஞ்சிபுரத்தை பண்ணுறது ஐப்பசி பூரம் தான் உதயமானா சொல்லியிருக்குங்க. ஸோ எங்கள் குரு அம்மாவுக்கு இது வந்து பூர்ணாபிஷேகம் வந்து புரட்டாசி பூரம் அது ஆச்சுது. ஆனால் லலிதாவுடைய ஆவிர்வாகம் இந்த மாதிரி நடக்கல. பட்டாசுர பதவி இதெல்லாம் நடக்கிறது வந்து காஞ்சிபுரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது பிரம்மாண்ட புராணத்தில். ஸோ இதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா தசமகா வித்யாவில் திருப்பதி சுந்தரியை வச்சுலி இப்போ லலிதா ஜெயந்தி சொல்கிறான். நார்த் இந்தியாவில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுறது. இன்றைக்கி லலிதா சாசனம் படிக்கலாம், லலிதா திருஸ்திதி அர்ச்சனை பண்ணலாம், இது கட்கமாலா பாராயணம் பண்ணலாம், இல்லைனா சகசிராட்ச வித்யா அதை பண்ணலாம். கடைசியாக லலிதா அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்தது. மிச்ச நாளில் பண்ணுறதை விட இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாலை சிறந்து சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.